ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்தா ப்ரீவில் பார்த்தா பார்த்துருவீங்க. ஒரு சூப்பராக தரமான பார்த்தா எடிட் ஒன்று பண்ணி காமிச்சிருப்பேன். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜ் வச்சு அது போல் பார்த்தீங்கன்னா அந்த சாங்க்கு எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக நீங்கள் மறக்காம அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் போய் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் ஃபோட்டோஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது போல் எடிட் பண்ணுவோம் மறக்காம வந்து இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போ நீங்கள் ப்ரீவில் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்த்தா எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சிம்பிளாக சொல்லி கொடுத்துறேன். ஓகே, ஜஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணுறது Airmotion அப்ளிகேஷன். அப்படி இந்த Airmotion அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப் வந்து அந்த Airmotion அப்ளிகேஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணி பின் மெசேஜில் பார்த்தா இருக்கும். டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் பார்த்தா இந்த ஆப் லிங்க் இருக்குது, மறக்காம பார்த்தா டவுன்லோட் பண்ணி பார்த்தா எடுத்துங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு வந்தால் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் தேவைப்படுது. ஜஸ்ட் அந்த ஒரு ப்ராஜெக்ட் தேவைப்படுது. இந்த ப்ராஜெக்ட் QR கோடும் அப்படியே லிங்க் ஓகே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா QR கோடு, ப்ராஜெக்ட் லிங்க், அதுக்கப்புறம் வந்து ஃபாண்ட் லிங்க் மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணிட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப்ல அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். அந்த டேட் நோட் பண்ணிவிட்டு நம்ம டெலிகிராம் குரூப் அந்த டேட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ரீசெட்டு, QR கோடு, அப்புறம் ஃபாண்ட் எல்லாமே பார்த்தா கிடச்சிரும். நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்த்தா இம்போர்ட் பண்ணி ப்ராஜெக்ட் இம்போர்ட்லாம். அதில் ஃபாண்ட் பார்த்தா டவுன்லோட் பண்ணிங்க. ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி பார்த்தா வரும். இந்த மாதிரி பார்த்தா Airmotion ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி பார்த்தா வந்துடும். இப்போ எப்படி உங்கள் ஃபோட்டோ சாட் எடிட் பண்ணுறது அப்படின்னு சிம்பிளாக பார்த்தா வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண சின்ன ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் போட்டோ வீடியோஸ் அடுத்து நோட்டிஃபிகேஷன் மட்டும் வந்துட்டே இருக்கும், உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி ஓகே, ஃபஸ்ட் டைம் பார்த்தா இமேஜ் இருக்கும்ல, ஃபஸ்ட் இமேஜ் தான் உங்கள் ஒரு இமேஜ் ஸ்டார்ட் வச்சுட்டு உங்கள் 2 ஃபிங்கர் வச்சு பார்த்தா ப்ராஜெக்ட் பார்த்தா ஜூம் அவுட் பண்ணுங்கள். ஜூம் அவுட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிம்பிளாக பார்த்துக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஒரு ஃபோட்டோ பார்த்து ஆட் பண்ணியிருப்பாருங்க. ஜஸ்ட் நீங்கள் எப்படி உங்கள் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத மாதிரி சொல்லி கொடுத்துறேன். ஜஸ்ட் அது மாதிரி பார்த்தா நீங்கள் உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணணும். அது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேர் கேட்குறீங்க. அது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தேவைப்படுது. இந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரூம் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் உள்ள பார்த்தீங்கன்னா வந்துங்க. ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷன் பார்த்தா ஓப்பன் பார்த்தா பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோன்னு இருக்கும். ஓகே, இந்த ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. இந்த ஆப் பார்த்தா நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, மறக்காம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பார்த்தா எடுத்துங்க. அதில் ஜஸ்ட் இதை எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா கிளிக் பண்ணிங்க. உங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தான் பேக்ரவுண்ட் பார்த்தா அதே பார்த்தா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணி அப்படின்னா அது வந்து கீழே பார்த்தா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஒன்று பட்டன் ஷோ ஆகுதுன்னா அந்த எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ பார்த்தா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு காலையில் பார்த்தா இந்த ஃபோட்டோ பார்த்தா சேவ் பார்த்தா ஆகிடும். சேவ் ஆனே வந்துட்டு பேக் வந்துங்க. இப்போ நான் கொடுத்த Airmotion அப்ளிகேஷன் பார்த்தா உள்ளே வந்து அதாவது நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்க ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் உள்ளே வந்துங்க. இப்போ நம்ம அதில் எப்படி உங்களோட இமேஜ் இம்போர்ட் பண்ணி இமேஜ் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் சொல்லி கொடுத்தேன். ஜஸ்ட் நீங்கள் எஃபெக்ட் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ண மட்டும் போது சிம்பிளாக பார்த்தா எடிட் பார்த்தா பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் உங்கள் ப்ராஜெக்ட் பார்த்தா ஓப்பன் பார்த்தா பண்ணிட்டு பார்த்தா எப்படி இமேஜ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மட்டும் பாருங்கள். உங்களுக்கு எதாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா மறக்காம எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தா பயோவில் இருக்குது. ஓகேங்களா, சாரி பயோவில் இருக்குல்ல, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா, சரி உங்கள் 2 ஃபிங்கர் வச்சு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பார்த்தா ஜூம் அவுட் பண்ணுங்கள். ஜூம் அவுட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி பார்த்தா உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு இமேஜ் இருக்கும். அந்த ஃபஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கலர் அண்ட் ஃபில் இருக்குல்ல, அந்த கலர் அண்ட் ஃபில் கிளிக் பண்ணிட்டு ஃபில்னு ஒரு பட்டன் ஷோ உங்களுக்கு அந்த ஃபில் அப்படின்றது கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டார் பண்ணுங்க. அந்த ஸ்டார் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்க எல்லா ஃபோட்டோஸ் போகும். நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் இருக்கும். அந்த ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ பார்த்தா பக்காவாக செட் ஆகிடும். இல்லை ஃபோட்டோ எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபிங்கர் வச்சு அந்த ஃபோட்டோ மேலே இந்த மாதிரி பார்த்தா மேலே கீழே லெஃப்ட் சைடு ரைட் சைடு இது மாதிரி பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தேவையான இடத்த பார்த்தா கரெக்டாக ஃபீல் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்களா, அது மாதிரி கிளிக் பண்ணி ஜூம் அவுட் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிளண்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு இருக்கும், போன்ஸோட எனக்கு 2வது ஆப்ஷன் இருக்குது. அந்த 2வது இங்கே மூட் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு இருக்கும். உங்களுக்கு 4th ஆப்ஷன், அந்த 4th ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, இங்கே பார்த்தா ஜூம் அவுட், உங்கள் ஜூம் இன்ச் அப்படின்னா ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட்டும் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் பார்த்தா பார்த்துங்க. உங்களுக்கு தேவைன்ற அளவுக்கு கரெக்டாக அந்த ஃபீல் பார்த்தா வச்சிங்க. சரி வாங்க, இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, ஃபோட்டோ எங்கே ஆட் பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இங்கே ஒரு இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இங்கே ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க மேலே. ஓகேங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துங்க. இங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்துங்க இமேஜ். ஜஸ்ட் இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃபில் கிளிக் பண்ணி ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ரிமூவ் பண்ண பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே ஃபோட்டோ ஒரு 10 ஃபோட்டோ பார்த்தா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இதே போல் பார்த்தா இங்கே ஒரு இமேஜ் ஆட் பண்ணுங்க. 2வது இமேஜ், இங்கே ஒரு 3வது இமேஜ், இங்கே 4வது இமேஜ், இங்கே 5வது இமேஜ், இங்கே 6, 7, 8, 9. ஓகேங்களா, 9 இமேஜ் தேவைப்படுது. இது பேர் 9 இமேஜ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கரெக்டாக நான் சொன்ன மாதிரி பார்த்தா ஃபோட்டோ பார்த்தா சேஞ்ச் தான் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எப்படி சாங்லாம் பார்த்தா இதில் கொடுத்துருப்பேன். நான் கொடுத்த ஃபாண்ட் மட்டும் பக்காவாக பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா வச்சுட்டு
நான் ஏரோ பட்டன் மேலே கிளிக் பண்ணிட்டு 100 பிக்சல் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி ஸோ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க 100% முடிஞ்சுன்னு பார்த்தா உங்கள் கேலரியில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தா சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்காக நீ ஒன்று பெஸ்ட்டாக இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.